சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு செல்லக்கூடிய நம்மளுடைய இந்திய விண்வெளி வீரர் முதல் முறையாக போகிறாரு. பல அச்சீவ்மெண்ட்டுகளை செய்ய போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது அவங்க இப்போ என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி தங்களை ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். அதில் தான் நம்மளுடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய பாடல் அப்படிங்கிறது விண்வெளியில் இப்போ ஒலிச்சிட்ருக்கு. குறிப்பாக அந்த படத்தினுடைய பெயர் ஸ்வதேஸ் அப்படின்னு 2004 ஷாருக்கான் நடித்த திரைப்படத்தில் என் ஹி சாலா அப்படிங்கிற பாட்டினுடைய வரி. இந்த பாட்டினுடைய வரிகளை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது குறிப்பாக சுபான்ஷி சுக்லா இப்போ எந்த மாதிரியான பாடல் வரிகளை கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள்: தோழா, தடம் பார்த்து நடப்பதை விட நம்பிக்கையோடு முன்னே சொல், பயணம் வாழ்க்கையே. எவ்வளவு அழகானது இந்த உலகம், நீ பார்த்தாயா? மலர்கள் கூட இங்கே ஆடுகின்றன, எல்லாம் கவலையும் மறந்துவிடு. இங்கே மலர்களின் திருவிழா போல பூத்திருக்கிறது, இது நம் உலகம், நிறம் நிறைந்தது. இதுதான் பாதை, இதுதான் குரல். இப்போது இது சொல்கிறது, இங்கே யாரோ ஒருவரை நீ சந்திக்கப் போகிறாய். அதுவே நீ நீண்ட நாள் கொண்ட ஆசை. அதாவது இப்போது சுபான்ஷி சுக்லாவினுடைய நீண்ட நாள் ஆசையாக இந்த பாடல் வரிகளை ஒத்து போகிற மாதிரியான ஒரு தருணத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய இசை அப்படிங்கிறது மெய்சிலிர்க்க வைக்கும். ஆஸ்கார் நாயகன் அப்படிங்கிறதுனால உலகமே அவருடைய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த பாடல் வரிகளும் அவருடைய பாடலை இன்னும் மேன்மைப்படுத்தியிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ட்ராவல் டயத்தில் அவர் செய்யக்கூடிய இன்னும் சில அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது இன்னும் ஒரு உணர்ச்சிகரமாக இருக்குது. குறிப்பாக, இப்படியே செல் தோடா, வாழ்க்கை ஓர் மெதுவாக ஓடும் ரயில், காலம் அதன் சக்கரம், இது கண்ணீரும் நதிகளும் கொண்டது, சிரிப்பின் தோட்டங்களும் கொண்டது, அனைத்து பாதைகளும் உனக்காகவே உருவாக்கப்பட்டது தோழா. கிட்டத்தட்ட ஒரு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் இசையை கேட்டுக்கிட்டு இந்த பாடல்களுடைய வரிகளை கேட்கும் பொழுது எத்தனை தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ளே ஏற்படும். இது போன்ற பல பாடல்களில் கேட்கப்பட்டாலும் கூட இந்திய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நிறைய ப்ரெஷர், நிறைய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சவாலான இந்த பயணத்தில் எவ்வளவு தன்னை மேம்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இதை ஒரு மேற்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாம் இந்த பாடல் மூலியமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம்.